பார்த்து எடுத்துட்டு போவா. சரிங்க சார். பார்த்து கொண்டு போங்க. இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. நீங்க தொடர்ந்து இதே மாதிரி எங்க கடையில சீட்டு போட்டுக்கிட்டு வந்தா இந்த மாதிரி பிரைஸ் நிறைய தொடர்ந்து கண்டிப்பா சீட்டு போடுறோம். இந்தாங்கம்மா பில்லு. சரிங்க, ரொம்ப நன்றி தம்பி. வரமா. பார்த்து பாபா. சரிங்க சார். ஹாய். என்ன பாண்டி 8:30 மணிக்கே வந்துடுவேன்னு சொன்ன? வரேன்னு சொன்னேன். திடீர்னு ஒரு தெஃப்ட் கேஸ். என்கொயரி முடிச்சுட்டு வர வேண்டியதா போச்சு. ரொம்ப தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி எல்லாம் தர, முதல்ல கை கால் கழுவிட்டு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாயே. ஓகே. இவ்ளோ நேரம் ஆச்சு, இன்னும் இவரை காணுமே. ஹலோ ஹலோ, யார் பேசுறீங்க? ஹலோ, யாருங்க? ஹலோ, யார் பேசுறீங்கன்னு சொன்னா தானே தெரியும். ஓஹோ, நீதானா அது? யார் போன்ல? வேற யாரு? உன் வீட்ல இருந்துதா? யார், அம்மாவா? உன் பொண்டாட்டி கிரிஜா. என்னவா? என் குரலை கேட்டதும் அவ போனை கட் பண்ணிட்டா. ஏன் பாண்டி, ஒருவேளை நான் டெல்லிக்கு போகாம இங்கே ஸ்டே பண்ணிட்டு இருக்கிற விஷயம் அவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போட்டோம், விட்டு தள்ளு. இப்ப நீ வீட்டுக்கு போனா அவ உன்னை நச்சரிப்பாளே, என்ன சொல்லுவ? ஏதோ ஒன்னு சொல்லிட்டு போறேன், விடு. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் சொல்லுப்பா, என்ன சொல்லுவ? என்ன சொல்லுவ? என்ன வச்சிட்டு இருக்கேனா? ஏய், நானே தலைவலின்னு வந்திருக்கேன். தேவையில்லாம பேசின டார்ச்சர் பண்ணாத. இப்ப நான் இருக்கட்டுமா போட்டுமா? ஐயோ சாரி, நீ இங்கதான் இருக்கணும், ஏன் கூட தான் இருக்கணும். நான் ஏதாவது கேட்டிருந்தா என்ன மன்னிச்சிடு. ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் சாரி, ஐம் Just சாரி. shut up. என்னம்மா அங்கே உட்காந்துருக்க? சோறாக்கல? உன் பொண்டாட்டி ஆக்குறாடா. ஏமா, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், அவன் புள்ள பத்து வர வரைக்கும் எல்லா வேலையும் நீ பாருன்னு. இப்படி பண்ணிட்டு இருக்க? இதே என்னடா அநியாயமா இருக்கு? நான் அடுப்பு கிட்ட போனாலே இந்த கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா தள்ளுற. என்னம்மா நீ புரியாம பண்ணிட்டு இருக்க? என் பிள்ளைய நான் பட்டம் கணி படிக்க வைக்கலான்னு இருக்கேன். ஏன்னா ஒரு கடிதாசி படி கூட எவ்வளோனே தேடி அலைய வேண்டியிருக்க. நீ என்னம்மா சொல்ற? ஏன்டா பிறக்கிறதுக்கு முன்னாடி இப்படி அவசரப்படுற? முதல்ல புள்ள பிறக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். இது ஏன் நினைச்சு எப்ப பார்த்தாலும் கனவுலயே இருக்கியா? யாரு? உன் மகன் பக்கிரிசாமி கனவு கண்டுட்டு இருக்கேன். ஏம்மா, நான் ஒண்ணு கனவு காணலம்மா, நிஜம். அதான் நடக்க போகுது. ஏம்மா, எனக்கு இந்த ஊரே பிடிக்கல. ஏன்டா? பிடிக்கலம்மா. என் புள்ளைய இந்த ஊர்க்கார ஒரு வை கண்ணி படாம தூரதேசத்துல வச்சு படிக்க வைக்க போறேன்னா பாத்துக்க. நம்ம சொந்தக்காரன்லே அந்த படிப்பு எவனுமே படிச்சுக்க கூடாதுமா. சரிடா கண்ணு, சரி. நம்ம குலதெய்வம் நம்மள கைவிட மாட்டாரு. நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாவே நடக்கும்.
என்னடா சத்தம்? சீக்கிரம் வாங்க. ஐயோ சீக்கிரம் வாங்க. அத்தை. ஐயோ எனக்கு சீக்கிரம் வாங்க. செலுத்தி படுமா தண்ணி கூறுகட்டுல உடனே அடுப்படிக்கு வர சொல்லுது. உடம்புல நெருப்பு ரெடி பண்றது தெரியாம பண்ணிட்டேன். வயித்துல உள்ள என் பிள்ளைக்கு ஏதாவது இருந்தா என்னடி பண்றது? ஈரக்குள்ள நடக்குது நீ உடனே எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இவ்வளவு அடுப்படிக்கல விடாத எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இந்த பார் இனிமேல் அடுப்படி வெள்ள நீதான் பாக்குற. வாடி வந்துட்டான். வயித்துல என் சின்ன குட்டி வளர்ந்துகிட்டு இருக்கா. அம்மா அம்மா என்னம்மா? கோயிலுக்கு போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாம்மா. எந்த கோயிலுக்கு போப் போற? மாரியம்மன் கோயிலுக்கு தான். நீயும் வரியா? நான் வரலம்மா, நீ போயிட்டு வா. உங்க அக்காவுக்கு நல்ல வாழ்க்கை அமையணும்னு வேண்டிட்டு வாம்மா. எப்படிம்மா உன்னால முடியுது? உன்னை பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? கடவுளுக்கு தெரியுமா, இவ அடுத்தவங்கள பத்தி யோசிக்கிறவளாச்சே எனக்கு ஏதாவது செய்யணும்னு. நான் எனக்குன்னு சொன்னது உன்னை, யமுனாவ, இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் சேர்த்துதா. நீ எனக்கு அம்மாவா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா? போயிட்டு வா. ம். போ. ஈஸ்வரி அம்மா இருக்காங்களா? இருக்காங்கம்மா, உட்காருங்கம்மா. கூப்பிடுறேன். பரவாயில்ல, அவங்கள வர சொல்லுங்க. சரிங்கம்மா. அம்மா அம்மா, துர்காம்மா வந்திருக்காங்க. உட்கார சொன்னா உட்கார மாட்டேன்றாங்க. உங்ககிட்ட ஏதோ பேசணுமா? சரி, நீ போய் டிஃபன் ரெடி பண்ணி சரிங்கம்மா. நான் போய் பார்க்கறேன். வாங்க, உட்காரலாமே. அந்த அளவுக்கு பாவப்பட்ட வீடா இது? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு உட்கார தகுதி இருக்கா இல்லையான்னு தெரியல. அன்னைக்கு தேவையில்லாம வாய்க்கு வந்தபடி நான் என்னென்னமோ பேசிட்டேன். நீங்க கோவப்பட்டு பேசினதுல எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, சந்தோஷந்தா. யமுனா மேலேயும் அவர் மேலேயும் உள்ள பாசத்தினால தானே அப்படி பேசுனீங்க. நீங்க எவ்வளவு பாசம் அன்பு வச்சிருந்தீங்கன்னா அப்படி பேசியிருப்பீங்கன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உங்கள மாதிரி என்னால பேச முடியாது. கனவுல கூட எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை இருந்திருந்தா என்னால அதை தாங்கிக்க முடியாது. ஏன் பேப்பர்ல இப்படி ஒரு நியூஸ் படிச்சா கூட கண்ணீர் வெடிக்கிற மனசு எனக்கு. ஆனா அத நீங்க வேண்டாங்க, அத மறுபடியும் ஞாபகப்படுத்தாதீங்க. உங்களை நான் அண்ணின்னு கூப்பிடலாமா? சிவசங்கர் அண்ணன் எனக்கு கூட பிறக்காத அண்ணன். அப்படின்னா நீங்க எனக்கு அண்ணி தானே? ப்ளீஸ், உங்களை நான் அண்ணின்னு கூப்பிடலாம்ல? வேண்டாங்க, வேண்டாம். சரி, உங்களை நான் அண்ணின்னு கூப்பிடல. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வர மாதிரி நீங்களும் தென்மொழியும் அடிக்கடி எங்க வீட்டுக்கு வரணும். உங்க அன்பு புரியுதுங்க. ஆனா யமுனாவுக்கு தெரிஞ்சா பெரிய குழப்பம் வந்துடும். என்ன பார்த்து அவ யாருன்னு கேட்டா நீங்க என்ன பதில் சொல்வீங்க? அம்மான்னு சொல்லுவேன். ஆமா, உன் அப்பாவோட ஒய்ஃப் அப்படின்னா உனக்கு அவங்க அம்மா தானே அப்படின்னு அறிமுகப்படுத்துவேன். முடியாது, யமுனாவால இதை ஏத்துக்க முடியாது. ஒரு தப்பான அம்மாவை அவளால ஏத்துக்கவே முடியாது. 1000 தடவை தப்பு பண்ணாலும் அம்மான்னு கூப்பிடுறவ புனிதமானவளா இருக்கணும். அதுதான் இந்த உலகத்தோட நியதி. அது யமுனாவுக்கு மட்டும் விதி விலக்கு இல்ல. தயவு செஞ்சு யமுனாவுக்கு இது தெரிய வேண்டாம். சரி சரி, என்ன சாப்பிடுறீங்க? இந்த வீட்ல தண்ணி குடிச்சாலே அது எனக்கு அமிர்த மாதிரிதான். நீங்க என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க. இருங்க, காஃபி போட்டு கொண்டு வரேன்.
ஹாய் வாங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அப்பா எங்க? மேலே இருக்காரு. பார்த்துட்டு வாங்க. வந்தாங்க. டேய், தோப்புல தேங்காய் வெட்டி போட்டிருக்காங்களாம், அதை கொண்டு போய் மண்டியில் போட்டு வாப்போம். சரிங்கண்ணே. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க டிஎஸ்பி, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை சார், டிபார்ட்மெண்ட் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்ன எல்லா போலீஸ்காரங்களும் தொப்பையை குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்களாக்கும்? சார் நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களை என்கவுண்டரில் சுட்டுத்தள்ள சொல்லி பாண்டியனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, பாண்டியனை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாளைக்கு உங்கள் இல்லீகல் பிஸ்னஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணி வைங்களேன். தம்பி, என்னை உயிரோட உழவு வைக்கிறதே இந்த பிஸ்னஸ் தான். 25 வயசில் நான் கத்தியை தூக்குனேன். இது வரைக்கும் அதை நான் கீழே வைக்கலை. அப்படி வச்சிட்டேன்னா என்னை குத்துறதுக்கு 1000 கத்தி ரெடியாக இருக்கு. என்ன அதெல்லாம் விட்டுட்டு சாக சொல்கிறீங்களா? இதை பாருங்க, கொஞ்ச காலத்துக்கெல்லாம் இந்த பிஸ்னஸில் இடைவெளி விட முடியாது. அப்படி விட்டுட்டா திரும்ப பழைய இடத்தை பிடிக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வச்சுங்க. இதில் 1008 சிக்கல் இருக்குது தம்பி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அப்படின்னா நீங்கள் ஆபத்தை சந்திச்சு தான் ஆகணும். என்ன தம்பி, மிரட்டுறீங்களா? மிரட்டல சார், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்ல வந்தேன். தம்பி, என்கவுண்டரில் என்னை சாகடிக்கிறதுக்கு பாண்டியனுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொன்ன உடனே என் முகத்தில் ஒரு இருட்டடிச்சதை கவனிச்சிங்களா? அது நீங்கள் நினச்ச மாதிரி இல்லை, அது பயமும் இல்லை. அது என்னன்னு தெரியுமா? என் குலதெய்வம் நொண்டி வீரசாமியோட நிழல். அவன் எப்போவுமே என் பக்கத்தில் இருக்கான். அவனை மீறி பாண்டியனோட தோட்டா என்னை தொலைக்க முடியாது. என்னை சாகடிக்கிறதுக்காக நீங்கள் பாண்டியனுக்கு பர்மிஷன் கொடுக்கல, அவன் செத்து போகிறதுக்காக தான் கொடுத்துருக்கீங்க. பாவம், அவன் தான் சாக போகிறான்னு தெரியாமலே யமனை நோக்கி அவன் ஓடிக்கிட்டே இருக்கான். பார்க்கலாமா? இன்னும் 1 மணி நேரத்தில் அவனை சாகடிச்சு சாயந்தரம் பேப்பரில் கட்டம் கட்டுறேன். பார்த்துருவோமா? சவால் வச்சுக்கோமா? சார் ப்ளீஸ், அவசரப்பட்டு அப்படி எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்க. நீங்கள் சொன்னால் செய்வீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். அவனை வேற ஏதாவது ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண நானே ஏற்பாடு பண்ணுறேன். அப்படி செஞ்சீங்கன்னா அவனுக்கு பூரண ஆயுசு, இல்லைன்னா அல்பாயுசு தான். நீங்கள் சொன்னீங்களேன்னு தான் அவனை உயிரோட விட்டேன், இல்லைன்னா எப்போவோ அவனை போட்டு தள்ளியிருப்பேன். சரி, ஓகே சார். கொஞ்ச நாள் நீங்களும் உங்கள் பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் சைலண்ட்டாகவே பண்ணுங்கள். ஆள் கடத்துறது, கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது இதெல்லாம் விட்டுருங்க. அவனை வேற ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நானே வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் பகிரங்கமாகவே பண்ணிக்கலாம். சரி, அப்போ நான் கிளம்புறேன் சார். சாப்பிட்டு போகலாமே? இல்லை, நான் இன்னொரு நாளைக்கு வரேன். சொல்லுங்க, கெடா வெட்டி விருந்தே வச்சிடலாம். யாரம்மா பார்க்கணும்? இன்ஸ்பெக்டர். ஏன் வீட்டில் ஏதாவது களவு போயிடுச்சா? களவு போனதே உங்க இன்ஸ்பெக்டர் தான். என்னம்மா முழிச்சிட்டு இருக்க? எங்க இருந்து வர? இன்ஸ்பெக்டர் வீட்ல இருந்து. என்னது, இன்ஸ்பெக்டர் வீட்டில் இருந்தா? நான் அவரோட வைஃப். ஆமா, நான் ஏதோ தெரியாம. ஐயோ, நிக்கிறீங்களே, வாங்கம்மா வாங்கம்மா வாங்க. சாரிம்மா, வந்து உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. அம்மா, டீ காஃபி கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது சாப்பிட்றீங்களா? இல்ல வேணாம், பரவாயில்ல. சரிம்மா. அம்மா வணக்கம்மா. சார் சார். குட் மார்னிங் சார். எங்கய்யா ஜீப் ரெடியா? ரெடி ஆகிட்டு இருக்கு சார். சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டா. சரிங்க சார், பார்த்துட்டு வந்தேன்.
இங்க எதுக்கு வந்த? ரிப்போர்ட் கொடுக்க வந்தேன். என் புருஷன் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்தேன். அவர் என்கிட்ட பொய் சொல்றாரு, என்னை ஏமாத்துறாரு. என்னை விட்டுட்டு இன்னொரு பொண்ணு வச்சிருக்காரு. அந்த பொண்ணுக்கு தனியா வீடு எடுத்து கொடுத்துன்னு வேற நடத்திட்டு இருக்காரு. சட்டப்படி அவர் மேல ஆக்ஷன் எடுக்கணும் சார். மனசளவுல கூட அவருக்கு நான் துரோகம் பண்ணதில்லை. ஆனா அவரையே எனக்கு இப்படி கெடுதல் பண்றாருன்னு தெரியல சார். நம்பிக்கை துரோகம் பண்ற புருஷனுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை என்ன சார்? ஓடி. சார், இது போலீஸ் ஸ்டேஷன். நீங்க எங்க ஏரியா இன்ஸ்பெக்டர். நான் என் குறைய உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தாத. கிளம்படி, கிளம்படி, கிளம்புன்னு சொன்னேன். கிளம்பு வீட்டுக்கு. ஏண்டி ஸ்டேஷனுக்கு வந்து என் மானத்தை வாங்குறியா? மத்தவங்க முன்னாடிலாம் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? இது பாரு. ஓ போடி. டீ சொல்லுங்க. ஓகே சார். ஒரு எஸ்டிடி பண்ணணும். பண்ணிக்கங்க. ஹலோ, நான் கிரிஜா பேசுறேன் யமுனா. ஹாய் கிரிஜா, சொல்லு. கிரிஜா, என்னம்மா, என்னன்னு சொல்லு. ஏன் அழற? யமுனா, பாவனான ஒரு பொண்ணு இருக்கான்னு சொன்னல. ஆமா, மாமாவோட ஐரபிஷியல் பொண்ணு அவதானே? அந்த துரோகி தான். அவளுக்கும் அவருக்கும் தப்பான தொடர்பு இருக்கு யமுனா. கிரிஜா, நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு விஷயம் என்னன்னு தெளிவா தெரியாம நீ ஏன் மனசு போட்டு குழப்பிக்காதன்னு. மாமாவோட ஐரபிஷியல் பொண்ணுங்கிற முறையில அவர் ஏதாவது உதவி செஞ்சிருப்பாரு, அப்படிதான் இருக்கும். அதுக்காக தனியா வீடு எடுத்து கொடுத்துட்டு வைப்பாங்களா? என்கிட்ட அந்த பொண்ணு அவர் டெல்லி கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு தனியா எதுக்கு வீடு எடுத்து கொடுக்கணும்? எந்த தொடர்பும் இல்லாம. மாமாவா எப்படி? இத பத்தி மாமா கிட்ட கேட்டியா? கேட்டேன். நேத்து ராத்திரி கூட வீட்டுக்கு வரல. அந்த ஆதங்கத்தோட போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் கேட்டேன். என்ன சொன்னாரு? நான் என் இஷ்டப்படிதான் இருப்பேன், உன்னால இருக்க முடிஞ்சா இரு, இல்லன்னா உங்க அப்பா வீட்டுக்கே போன்னு மூஞ்சல் அடிச்ச மாதிரி சொல்லிட்டாரு.